சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முரசுக்குட்டி தொடங்கி வைத்த காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்களின் மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணா பெரியார் பாடலை பாடினார். தொடர்ந்து டி.எம். கிருஷ்ணாவுக்கு பெரியார் சிலையை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பெசன்ட் நகர், திருவான்மையூர் கடற்கரை உள்ளிட்ட 18 இடங்களில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசுவது போன்று உருவாக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடலை கலைஞர் கருணாநிதி கூறிய பிறகு முதல் பாடல் ஒலிக்கப்பட்டது. தமிழர் ஞாயிறு போற்றியே கூடினர், தமிழர் ஞாயிறு போற்றியே ஆடினர். தொடர்ந்து சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வாழ்த்துவது போல ஏஐ வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. தேனொரு துளி என இனிக்கும் சொல்லன்றோ பொங்கல், அத்தேனினை சுவைக்க முக்கடல் சங்கமம் போல் முத்தமிழ் சங்கமத்தில். புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக வழங்கப்பட உள்ள நிசான் காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்பட உள்ள டிராக்டரும் மேடைக்கு கொண்டுவரப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். நீதிமன்றத்தின் ஆணையின்படி அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அனைத்தையுமே நம்ம கடைபிடித்து சிறப்பான முறையில பண்றோம். இதனிடையே ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு அருகே எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தியின் வீடு உள்ள நிலையில் அங்கு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டதால் அவரது மனைவி அறிவாளை எடுத்து வந்து தடுப்பு வேலிகளை வெட்டினார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கு 1100 காளைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. 900 ஆடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற காட்சிகள் தான் இவை. டெல்லியில் நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இல்லத்தில் சூரிய திருநாளான சங்கராந்தி விழா நடைபெற்றது. பாரம்பரிய விழாவில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு பூஜைகளில் பங்கேற்ற பிரதமர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு சீர்வரிசை வழங்கினார்.